இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் அ மெட்டல். ஒரு உலோகத்தோட மின் கடத்தும் பண்பு எப்படி இருக்கு அப்படிங்கிற ஃபார்முலாவை தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த படத்துல ஒரு உலோகம், அதுல நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. எத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா n அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒரு எலக்ட்ரானுக்குமான சார்ஜ் -e அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப இந்த உலோகத்துல மெட்டல்ல n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இதை நம்ம ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்றோம், இல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கொடுக்கிறோம். இது நெகட்டிவ் டெர்மினல், இது பாசிட்டிவ் டெர்மினல்னு எடுத்துக்கிறோம். இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் டிரெக்ஷனை நான் E அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மெட்டல்ல இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, வெளியில இருந்து நீங்க கொடுக்குற எலக்ட்ரிக்கல் ஃபீல்டால ஒரே டிரெக்ஷன்ல நகர ஆரம்பிக்கும். அந்த மோஷன் பேரு ட்ரிஃப்ட் மோஷன். அந்த வெலாசிட்டி பேரு, திசை வேகத்தோட பேரு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அதனால உண்டார கரண்ட் பேரு ட்ரிஃப்ட் கரண்ட். ஸோ இதுதான் இங்க நடக்குது. நாம இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் அ மெட்டலுக்கு சிக்மா அப்படின்னு சிம்பிள் எடுத்துக்கிட்டு அதோட ஃபார்முலா பார்க்க போறோம். J அப்படிங்கிறது என்னன்னா கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்றோம், மின் அடர்த்தி. இதுக்கான ஃபார்முலா I/A அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பட் n minus E VD இதை வச்சு ஒரு ஃபார்முலா இருக்கு. n minus E VD drift velocity இதை வச்சு ஒரு ஃபார்முலாவும் இருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கோ. ஸோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிக்கான டெஃபினிஷன் என்னன்னா, electrical conductivity of a metal can be defined as the quantity of electrical charges. இங்க எலக்ட்ரான் தான் electrical charge carrier இருக்கு. flowing through the metal. metal வழியா போற electrical charges per unit time, ஒரு செகண்ட்ல, per unit area, ஒரு மீட்டர் ஸ்கொயர்ல, per unit electrical field, applied electrical field. இதுதான் இதோட டெஃபினிஷன், பேசிக் டெஃபினிஷன். இதோட யூனிட் என்னன்னா ஓம் இன்வர்ஸ், மீட்டர் இன்வர்ஸ், அல்லது மோன்னு கூட சொல்லலாம். ஓம் இன்வர்ஸ் அப்படிங்கிறத மோ அப்படின்னு கூட சொல்லலாம். மீட்டர் இன்வர்ஸ் இல்ல மோ பர் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த டெரிவேஷன் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கொடுத்த உடனே பாருங்க, எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல், அது இந்த ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி ஆப்போசிட்ல போகுது. இது பாசிட்டிவ், அதனால எலக்ட்ரான்ஸ் இதை நோக்கி வர ஆரம்பிக்கும். இப்போ force experienced by these free electrons in a metal because of the applied electrical field. அதாவது இந்த வெளியில இருந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கொடுத்த உடனே எந்த மாதிரியான விசை இதுல செயல்படுது. ஸோ அது Fன்னு எடுத்துக்கிறோம், ஃபோர்ஸ, விசைய. the charge of the electron -E, நீங்க கொடுத்திருக்க ஃபீல்டு E. ஸோ இதுதான் இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த ஃப்ரீ எலக்ட்ரான், எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் கொடுத்ததால். அடுத்து the force possessed by the free electrons. அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்க்குன்னு ஒரு விசை தனக்குள்ள இருக்கும்ல, அது எதால உண்டாகும்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் படி செகண்டால அதோட நிறை, மாசும், அதோட முடுக்கம், ஆக்சிலரேஷனாலையும் இருக்கு. அதுக்குள்ள ஒரு விசை இருக்கு, அது காரணம் மாசும் ஆக்சிலரேஷன். இது வெளியில இருந்து நீங்க கொடுத்திருக்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்டால அதுக்கு உள்ள அது உணரக்கூடிய ஒரு விசை. ஸோ இத ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றோம். ஸோ -EE is equal to MA. ஸோ -Eங்கிறது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான், Eங்கிறது அப்ளைட் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட். எவ்வளவு கொடுக்குறோங்கிறது நமக்கு தெரியும். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் 9.1 into -10⁻³ kg, இதுவும் தெரியும். பட் ஆக்சிலரேஷன் தெரியாது.
So, acceleration அப்படிங்கிறது என்னன்னா முடுக்கம்னா என்னன்னா velocity by timeனு தெரியும். இங்க drift velocity by relaxation time or collision time அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க relaxation time நான் எடுத்துக்கிறேன். இந்த ஏக்கு பதிலாக இதை நான் சப்ஸ்டிடியூட் பண்றேன் vd by tau. ஸோ m into vd divided by tau minus e. இப்போ எனக்கு vd மட்டும் வேணும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பாருங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் இருக்கு, ஆனா vd மட்டும் தான் எனக்கு தெரியாது. அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிரஷன் எழுதுறேன். ஸோ இந்த டவ்வை லெஃப்ட் ஹேண்ட் சைடு நியூமரேட்டருக்கும் m லெஃப்ட் ஹேண்ட் சைடு டினாமினேட்டருக்கும் நான் கொண்டு வரேன். ஸோ vd is equal to minus e tau e by m. ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த vdயோட வேல்யூவை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். n minus e. இந்த vdக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா n minus e இந்த ஃபார்முலாவை நம்ம கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். minus e tau e by m. ஸோ எப்படி வருவீங்க அப்படின்னா j is equal to n minus e e square tau e divided by m. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துருக்கோம். மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா அப்படின்னு ஓம்ஸ் லானா v is equal to IR நமக்கு தெரியும். இது மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா அப்படின்னா j is equal to sigma e. இது ஒரு ஃபார்ம், இன்னொரு ஃபார்ம்லயும் எழுதலாம் இதை. அல்லது E is equal to J rho. Eங்கிறது எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, Jங்கிறது கரண்ட் டென்சிட்டி, ரோங்கிறது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. எப்படி சிக்மாங்கிறது கடத்தும் திறனை குறிக்குதோ, இந்த ரோங்கிறது மின் தடுப்பு திறனை குறிக்குது. RA/L தான் இதோட ஃபார்முலா. ஸோ இதுதான் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. இதை எடுத்துக்கிறோம். அது J is equal to sigma E. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்க. ஜே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு எட்ஜ்ல இ இருக்கு. அப்போ இதுதான் இதோட ஈக்குவேஷன்ஸ். அதாவது சிக்மா இ இஸ் ஈக்குவல் டு n e ஸ்கொயர் டவு பை m இன்டு இ கேன்சல் பண்ணிட்டாங்க. சிக்மா இஸ் ஈக்குவல் டு n e ஸ்கொயர் டவு பை m. இதுதான் electrical conductivity of a metal ஓட expression.